Dear 10, 11 and 12 standard students, இந்த எக்ஸாம் சீசன்ல நம்ம எல்லாருக்குமே என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா பல நாள் ரிப்பீட்டடா படிச்ச கொஸ்டின் கூட எக்ஸாம் ஹால்ல உள்ள போன உடனே மறந்து போயிடும். இது வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது நானுமே ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கா? இல்ல இத தாண்டி வேற ஏதாச்சும் பிரச்சனை இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அத எனக்கு முதல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் அப்படின்னா, முதல்ல ஓகேவா? எனக்கு 6 ஹார்ஸ் தான் இருக்கு. ஆனா நான் ஒரு 15, 20 சாப்டர் நான் முடிக்கணும். அப்படின்னு யோசிக்கும் போதே என்னால கரெக்டான டைம்ல ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியுமா? நல்ல மார்க் வாங்க முடியுமா? சப்போஸ் நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? இப்படிங்கிற 3 விஷயத்த யோசிச்ச உடனே நம்மளோட பாடியில ஹார்ட் ரேட் அதிகமாயிடும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாயிடும். நம்மளோட அட்ரினலின் ஹார்மோன்ஸ் ஆஃப் ஃப்ளைட் அண்ட் ஃபைட் எல்லாமே பயங்கரமா ஆக்டிவேட் ஆகி நமக்குள்ள ஒரு பெரிய டென்ஷனை கொண்டு வந்து விட்டுரும். இந்த டென்ஷன் இன்னும் நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். தலைவலிக்கும், வாந்தி வரும், வயித்த வலிக்கும் அண்ட் காய்ச்சலும் கூட வந்துடும் இல்லையா? எக்ஸாம் ஃபியர்னால ஃபீவரே வந்துடும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி இதுதான் இன்னும் பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடும். அடுத்த நாள் எக்ஸாம் அப்போ நான் ஹால்ல போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? நான் படிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கா? சப்போஸ் நான் எதிர்பார்க்குற மார்க் வாங்க முடியல அப்படின்னா நான் என்ன பண்றது இல்லையா? ஸோ இந்த ஒரு தோல்வி பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பட் அதை எப்படி நம்ம வந்து ஸ்மூதா ஹேண்டில் பண்றது பாப்போமா? ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. என்ன ஆனாலும் சரி, படிச்சிருக்கிறதுல ஏதோ 4 கொஸ்டின் ஆச்சு கண்டிப்பா அந்த பேப்பர்ல வந்திருக்கும். ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்ல பிரீத் இன் பிரீத் அவுட். இதை முதல்ல நீங்க பண்ணணும். ஓகேவா? சொன்னது அதே விஷயம் தான். உங்களை நீங்க காமா வச்சுக்கோங்க. பேப்பர் பாக்குறீங்க, படிச்ச கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்த்தாச்சு, அதெல்லாத்தையும் நான் கரெக்டா எழுதிடுறேன்னா, நான் படிச்சுட்டு வந்ததை கரெக்டா எழுதிட்டேனா, அதுதான் முதல் விஷயம். ஸோ பிரீத், ரிலாக்ஸ், காம். அப்புறம் என்ன பண்ணலாம்? முதல்ல கிளியரா திங்க் பண்ணுங்க. படிச்சமா, எந்த சாப்டர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ரிவிஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இருக்கக்கூடியதுல ஓகே, ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நம்ம ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணும். ஸோ ரிவிஷன் பண்ண தான் வந்துட்டு ஓகே, இந்த சாப்டர் தான் இந்த கொஸ்டின், அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் கிளியராக ரிவைஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடுங்க. படிச்சதை தெளிவாக முதல்ல எழுதுங்க. படிச்சுட்டு வந்தீங்களா ஒரு கொஸ்டின், அதை கிளியராக கரெக்டாக எழுதுங்க. படிக்காத கொஸ்டினை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஸ்மைல் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஸ்மைல் பண்ணும்போது டென்ஷன்ல இருக்கும்போது எப்படி இந்த அட்ரினலின் செக்ரேட் ஆகுதோ அது மாதிரி நீங்க ரிலாக்ஸ் பண்ணி காமா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி ஸ்மைல் பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே உங்க பாடியில செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடும். ஸோ அப்போ எக்ஸாம்ல படிச்சுட்டு வந்த கொஸ்டின் தெளிவா உங்களால டெஃபினட்டா எழுத முடியும். ஓகே, அதுக்கு இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். யாருமே பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஏன்னா டோன்ட் லுக் அட் அதர்ஸ். நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் போய் எழுத ஆரம்பிச்சிருப்போம். லைக் நம்ம வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருப்போம். ஆனால் இன்னொரு ஆள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 4 அடிஷனல் ஷீட்டே வாங்கியிருப்பாங்க. அண்ட் அதோட நிறுத்த மாட்டாங்க, திரும்ப 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 வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்துடும் இல்லையா? ஸோ நான் ஸ்லோவாக எழுதுனா, நான் சப்போஸ் வேற ஏதாவது கொஸ்டினுக்கு இதை எழுதிட்டு இருக்கேனா அப்படிங்கிற ஒரு பயத்தை கொண்டு வந்துடும். நோ, நான் படிச்சுட்டு வந்தது நான் தெளிவாக எழுதுனேன். அது முதல் விஷயம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயாலஜி எக்ஸாமே எழுதுறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க வந்து இந்த டாட் வைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டயக்ராம் வந்து இருக்கா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. யாரோ டாட் வைக்கிற சவுண்ட் கேட்டுருச்சு அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த டயக்ராமா போட்டுருவோம். அந்த கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டினே கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம இங்க எக்ஸாம் ஹால்ல கூட டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருப்போம். இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் தாண்டி ஒரு 10 சாப்டர்ல நான் 4 சாப்டர் 5 சாப்டர் தெளிவா படிச்சுட்டு வந்திருக்கேன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டா ஒண்ணு விடாம எழுதிருக்கேன். அந்த 10 சாப்டர்ல இருந்து ஒரு 50 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த 50க்கு நான் 50 வாங்கிட்டேன்னா ஓகே, இப்போ வரப்போகிற ரிவிஷன் எக்ஸாம்லாம் இதை தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்து வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு பயமே வராது. ஸோ எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், படித்த கொஸ்டின் இருக்கா ஓகே, அதை பார்த்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதை நான் கரெக்டாக எப்படி எழுத போகிறேன், அது முதல் விஷயம். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கொஸ்டினை ஒரு தடவையாச்சும் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், அதை கரெக்டாக எழுதிட்டு வரலாம். நீங்கள் சாய்ஸோடு பார்க்கும்போது இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு வரீங்க இல்லையா, அதுலேயே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கவர் ஆகிருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸோடு மட்டும் போங்க, கான்சன்ட்ரேஷனோட எழுதுங்க. சூப்பரா நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மறக்காம இதுல ஏதாச்சும் நீங்க பண்ணிருக்கீங்களா அண்ட் இன்னுமே வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கலையா, ஸோ அது என்ன ப்ராப்ளமா இருக்க போகுது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் எக்ஸாம் ஹால்ல இந்த ரூல்ஸை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி காமா ஸ்மைல் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. எதுவுமே மறக்காது. அண்ட் இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு அதில் கமெண்ட் சொல்லுங்க.